ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 112 நலம் புனைந்து உரைத்தல். 1119வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். மலரன்ன கண்ணாள் முகமொத்தியாயின் பலர்காண தோன்றல் மதி. மலரன்ன கண்ணாள் முகமொத்தியாயின் பலர்காண தோன்றல் மதி. மலரன்ன கண்ணாள் முகம் ஒத்தியாயின் பலர் காண தோன்றல் மதி. மதி என்றால் சந்திரன், நிலா. நிலாவே, உனக்கு ஒன்று சொல்லுகிறேன் கேள். என் மனைவியுடைய கண்கள் தாமரை மலர் போன்ற கண்கள். ஒரு இடத்திலே சொன்னார் கோலை மலர் போன்ற கண் என்று சொன்னார் திருவள்ளுவர். அது கொஞ்சம் நீல நிறத்தில் இருக்கும் அந்த கோலை மலர். இப்பொழுது சொல்லுகின்ற மலர் தாமரை மலர். தாமரை மலரில் கூட இரண்டு வகை இருக்கிறது, வெண்தாமரை, செந்தாமரை. சில பெண்களுக்கு கண்களிலே வெண்மை நிறம் அதிகமாக இருக்கும், சில பெண்களுக்கு சிவப்பு நிறம் இருக்கும். கண்களிலே கருநிறத்தை சுற்றி கொஞ்சம் சிவப்பாக இருக்கும், கொஞ்சம் சிவப்பாக இருக்கும். சில பெண்களுக்கு முழு வெண்மையாகவும் இருக்கும் கருவிழியை சுற்றி. அதனாலே ரெண்டு விதமான பார்வை பெண் கண் இருக்கிறது. அதனாலே மலரன்ன கண்ணாள் என்று சொல்லுவோம். மலரை போன்ற மலர் விழி, தாமரை மலர் போன்ற விழி கண்கள் என்று சொல்கின்றார். என்னுடைய மனைவிக்கு அப்படிப்பட்ட குளிர்ச்சி பொருந்திய தாமரை மலர் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குமோ அப்படிப்பட்ட கண்கள் என்னுடைய மனைவிக்கு இருக்கிறது. இரண்டு கண்களும் குளிர்ச்சியை தரக்கூடிய கண்கள், அழகான கண்கள், மலர் போன்ற கண்கள். அப்படி உனக்கு என்னுடைய மனைவியின் முகத்தைப் போலவே உனக்கு இருக்கிறது, உன்னுடைய முகமும் இருக்கிறது என்று வைத்து கொண்டாலும் கூட என்னுடைய மனைவி தன்னுடைய முகத்தை ஒளிபெருந்திய குளிர்ச்சி மிக்க முகத்தை எனக்கு மட்டும்தான் முழுமையாக காட்டுவாள். நீ உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நீ உன் முகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறாய். அது எனக்கு பிடிக்கவில்லை. ஒரு கணவன் தன்னுடைய காதலியோ தன்னுடைய மனைவியோ முழுமையாக முழு முகத்தையும் அவனுக்கு மட்டும்தான் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் காட்ட வேண்டும். மற்றவர்களுக்கு மறைத்து காட்ட வேண்டும் முகத்தை. அது தமிழ் பெண்களுடைய பண்பு அந்த காலத்திலே. அதை பெண்களே அதை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த காலத்திலே காலம் மாறிவிட்டது. எல்லாரும் பெண்களெல்லாம் வேலைக்கு போகிறார்கள். அந்த கருத்து, திருவள்ளுவருடைய கருத்து இந்த காலத்திற்கு சற்று ஒத்து வராமல் கூட போகலாம். அந்த காலத்தில் கூட வேலை செய்தார்கள் பெண்கள் வெளியிலே சென்று. இந்த காலத்தில் பெரும்பாலும் பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள், படிப்பதற்கு வெளியிலே செல்கிறார்கள். எல்லோரும் பார்க்கத்தான் செய்வார்கள். அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த கருத்தை. இருந்தாலும் அந்த காலத்தினுடைய வழக்கம் தன்னுடைய அழகை, முக அழகை முழுமையாக கணவனுக்கு மட்டும் காட்டுவார்கள், காதலனுக்கு மட்டும் காட்டுவார்கள் பெண்கள் என்பதை வலியுறுத்துகிறார் இந்த இடத்திலே. வேறொன்றுமில்லை. நிலவை பார்த்து சொல்லுகிறாள், என்னுடைய மனைவி எல்லோருக்கும் முழுமையாக தன்னுடைய முகத்தை காட்ட மாட்டாள், எனக்கு மட்டும்தான் காட்டுவாள். அந்த பண்பு உனக்கு இல்லை. நீ எல்லோருக்கும் உன்னுடைய முகத்தை காட்டுகிறாய், அப்படியெல்லாம் காட்டாதே என்று நிலவுக்கு காதலன் புத்தி சொல்வதைப் போல இந்த குறட்பா அமைத்திருக்கிறார். இதனுடைய உட்பொருள் என்ன என்றால், முழுமையாக தன்னுடைய முக அழகை கணவனுக்கு மட்டும் காட்ட வேண்டும். தன்னுடைய முக அழகை, தன்னுடைய கண்ணழகை, நெற்றி அழகை, கன்னத்தினுடைய அழகை, கூந்தலினுடைய அழகை முழுமையாக கணவனுக்கு மட்டும், காதலனுக்கு மட்டும் காட்ட வேண்டும். மற்றவர்களுக்கு காட்டுவது நல்லதல்ல என்ற கருத்து இருக்கிறது. இந்த காலத்திற்கு சற்று அது பொருத்தமில்லாத கருத்தாக கூட இருக்கலாம். ஏனென்றால் போகின்ற பொழுது, எல்லா வேலைக்கு போகின்ற பொழுது எல்லோரும் முகத்தை பார்க்கிறார்கள். ஆனால் வேண்டுமென்றே பெண்கள் அப்படி காட்டுவதில்லை. இவர்கள் போகிறார்கள், அவர்கள் பார்க்கிறார்கள், இவர்கள் விரும்பி பார்ப்பதில்லை. அப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையினாலே தவறாக பெண்களும் இதை கருத்தில் கொள்ளக்கூடாது. அந்த காலத்து வழக்கம் அப்படி. ஆகையினாலே ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய மனைவியினுடைய காதலினுடைய முக அழகை பாராட்ட வேண்டும். மதிப்பு பாராட்டுகின்றவர்களுக்குத்தான் அதிகமாக கிடைக்கும். அவள் மதிப்பாள். நான் எவ்வளவு பாராட்டுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அவளுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து நமக்குடைய மதிப்பை அவள் உயர்த்தி கொண்டே இருப்பாள். நம் மீது அதிக மதிப்பு வைத்து கொண்டே இருப்பாள். பாராட்டவில்லை என்றால் மதிப்பு இருக்காது. பாராட்டுவதற்கு மனமில்லை என்று சொல்வாள்.
பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்ற கருத்து இந்த குறட்பாவில் இருக்கிறது. மீண்டும் நல்ல சந்திப்போம்.